பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வேத வசனம் 1 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 3வது வசனம். உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். எனக்கு அருமையானவர்களே, தேவன் நமது ஜபங்களை கேட்டு பதிலளிக்கிறவர். தேவன் சாலமோனுடைய ஜபத்தை கேட்டு பதிலளிப்பதை மேற்சொன்ன வசனத்தில் காண்கிறோம். தேவனுடைய ஆலயத்தையும் தனது அரண்மனையையும் சாலமோன் ராஜா கட்டி முடித்த பின்னர் கர்த்தர் 2ஆம் தடவை அவனுக்கு தரிசனமாகி அவனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டதாக கூறினார். நாம் எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்பதற்கு சாலமோனின் ஜெபம் நல்ல ஒரு முன்மாதிரியாய் இருக்கிறது. தேவனுடைய பாதுகாப்பையும் பிரசன்னத்தையும் அவன் வேண்டினான். தேவனுடைய உதவியையும் அவர் கொடுத்த சகல வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்ற வேண்டும் என்றும் ஜெபித்தான். தேவனுடைய வார்த்தையை தான் காத்து நடக்க உதவி செய்ய வேண்டும் என்றும், அவருடைய நீதியின் வழிகளை நேசித்து நடக்க கிருபை பாராட்ட வேண்டும் என்றும், தேவனுடைய சித்தத்தை முழு மனதுடன் நிறைவேற்றும் இருதயத்தை தர வேண்டும் என்றும் ஜெபித்தான். தேவன் அவனுடைய ஜெபங்கள் எல்லாவற்றையும் கேட்டு பதிலளித்தார். சாலமோன் ராஜா இன்று உயிருடன் இல்லை, ஆனால் அவனுடைய ஜெபங்களுக்கு பதிலளித்த தேவன் இன்றும் உயிரோடு இருக்கிறார். தேவன் ஒருபோதும் நம்முடைய ஜெபங்களை புறக்கணிப்பதில்லை. நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலை பெற்றுக்கொள்ள தாமதம் உண்டானால் அவருடைய நேரத்துக்காக காத்திருக்க வேண்டும். தாழ்மையுடன் அவருடைய சமூகத்திற்கு சென்று அவருடைய இரக்கத்திற்காக மன்றாட வேண்டும். ஜெபங்களுக்கு பதிலளிக்கும் தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறபடியினால் நாம் திடமனதோடு தேவனோடு கிருபையிலும் பொறுமையிலும் நாளுக்கு நாள் வளர வேண்டும். இப்படி நாம் செய்யும் போது நிச்சயமாக நம்முடைய தேவன் நம்முடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் கேட்டு அவைகளுக்கு பதிலளிப்பார். ஆமேன்.